இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. இதனையடுத்து அதாவது ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் திருமகன் ஈவேரா. இவர் வந்து போட்டியிட்டு வெற்றி பெற்று உடல்நலக்குறைவு காரணமாக இறந்ததை அடுத்து அவரது தந்தையான EVKS இளங்கோவனுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டது. அவரும் தொடர்ந்து 20 மாத காலம் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றி வந்த நிலையில் கடந்த மாதம் வந்து உடல்நலக்குறைவால் வந்து சென்னையில் மருத்துவமனையில் உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு வந்து இடைத்தேர்தலானது அறிவிக்கப்பட்டது. பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. இதனையடுத்து கடந்த ஜனவரி 10ஆம் தேதி வந்து வேட்புமனு தாக்கல் தொடங்கும் என அறிவித்திருந்த நிலையில் இதுவரை 9 சுயேட்சை வேட்பாளர்கள் வந்து இந்த வேட்புமனு தாக்கல் வந்து செய்திருந்தனர். இன்று வந்து வேட்புமனு தாக்கலுக்கு கடைசி நாளான இன்று வந்து 17ஆம் தேதி வந்து இன்று வேட்புமனு தாக்கல் வந்து கடைசி நாள் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய பிரதான எதிர்கட்சிகளான அதிமுக, பாஜக, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் வந்து இந்த தேர்தலை வந்து புறக்கணித்த நிலையில் இந்திய கூட்டணியின் சார்பில் வந்து திமுக கூட்டணியில் வந்து இந்த திமுக கூட்டணியில் வந்து திமுக வேட்பாளர் வந்து சந்திரகுமாருக்கு வந்து ஒதுக்கப்பட்டிருந்தது. அவர் வந்து இன்று வந்து இந்த மதியம் வந்து வேட்புமனு தாக்கல் வந்து செய்ய உள்ளார். அதே போல வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் வந்து ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில வந்து சீதாலட்சுமியை வந்து வேட்பாளராக அறிவித்திருந்தார். அவர் இன்று தற்போது வந்து இந்த வேட்புமனு தாக்கல் வந்து செய்திருக்கிறார். அதாவது ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில நாம் தமிழர் கட்சியின் சார்பில் போட்டியிடக்கூடிய சீதாலட்சுமி வந்து ஊர்வலமாக அதாவது சூரம்பட்டி நாள் ரோட்டிலிருந்து தேர்தல் நடத்தும் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ள மாநகராட்சி அலுவலகம் வரை ஊர்வலமாக சென்று வேட்புமனு தாக்கல் செய்ய இருப்பதாக ஏற்கனவே வந்து அனுமதி கேட்டிருந்தார். இந்த அனுமதியானது மறுக்கப்பட்டிருந்த நிலையில் ஈரோடு சூரம்பட்டி நாள் ரோட்டில் இருந்து தனியாளாக நடந்து வந்து தற்போது ஈரோடு மாநகராட்சி அலுவலகத்தில் உள்ள தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்கான வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளார்கள். இன்றைக்கு வந்து நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக அண்ணன் சீமான் அவர்கள் இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடத்தியிருக்காரு. சூரம்பட்டி 4 சாலையில் இருந்து உறவுகளோடு நடந்து போய் வேட்புமனு தாக்கல் செய்வதாக இருந்தது. ஆனால் எங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. சட்டத்தை மீறுபவர்கள் அல்ல நாம் தமிழர் கட்சிங்கிறது மக்களுக்கு புரிய வைக்கிறோம். அதே போல காவல்துறைக்கு நாங்கள் வந்து அவங்க சொல்லப்படி செய்கிறோம். அண்ணன் சீமான் அவர்கள் அதைத்தான் வந்து எங்களுக்கு சொல்லியிருக்காரு. திமுக அராஜக ஆட்சிதான் ஜனநாயகப்படி தேர்தலை சந்திக்கவில்லை. திமுகவா நாம் தமிழர் கட்சி சீதாலட்சுமியா பாத்துடலாம் அப்படின்ட்டு நாங்க தனியால போறோம். வழக்கு பாய்வதாக இருந்தால் திமுக ஸ்டாலின் அவர்களுக்கு முதலமைச்சர் எச்சரிக்கை விடுக்கிற எம்மேல வழக்கு பாயிட்டோம். எங்களுடைய உறவுகள் ஒருத்தர் வழக்கு போடக்கூடாது. தனியாக 8 பேருக்கு மேல நேற்று வழக்கு போட்டிருக்கீங்க. இது எப்படி சரியா இருக்கும்? நியாயமான ஒரு ஜனநாயக முறைப்படி திமுக தேர்தலை எதிர்கொள்ள பயம் வந்துருச்சு. அண்ணன் சீமான் அவர்கள் 10 நாள் இந்த ஈரோட்டு மண்ணில் தமிழர் மண்ணில் நிக்க போறாரு. எச்சரிக்கை செய்கிறோம். ஸ்டாலின் அவர்களுக்கு பயம் வந்துருச்சு. அதனாலதான் இந்த உறவுகளோட போற கூட அனுமதி மறுக்கிறாரு. பார்த்துக்கலாம். திமுகவா நாம் தமிழர் கட்சி சீதாலட்சுமி போறேன்.